கண்டிப்பாக எல்லாருமே விஜய் நிறைய எங்கள் வீட்டில் நிறைய விஜய் ஃபேன்ஸ் தான், விஜய் அண்ணா ஃபேன்ஸு. ஏன்னா கண்டிப்பாக 2026 வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடோட நம்பிக்கை அதான். வீட்டிலலாம் பாதி பேர் சொல்லிருக்காங்க விஜய் தான் சொல்லிருக்கோம். முழு நம்பிக்கை இருக்குது. விஜய் அண்ணா தான். தேங்க்யூ. என் குடும்பம் ஓட்டு மொத்தம் 60 ஓட்டு இருக்குங்க. எல்லாரும் ப்ரோ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் 2 வருஷம் குடும்பம் ஓட்டு மொத்தம் 60 ஓட்டு இருக்கு. எங்கள் அப்பா மட்டும் வேற அது எனக்கு தெரியல. என் குடும்பம் ஓட்டு மொத்தம் 60 ஓட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வேறு யாருக்கோ போட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சிக்கோசரம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தலைவர் வந்தாருன்னா கெலிக்குவார். கண்டிப்பாக அவருக்கோசரம் தான் ஓட்டு போடுவோம். இப்போ 2 பேரையும் பார்த்துட்டோம். பார்த்த வரைக்கும் போதும். புதுசாக யாருன்னா வரட்டும் தான் எதிர்பார்க்குறோம். தளபதிக்கு தான். இல்லை ப்ரோ, யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் விஜய்க்கு தான். ஏன்னா விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியே விஜய் ஃபேன்ஸ் தான். அதனால் அவர் எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் அண்ணாக்கு தான். எங்கள் அண்ணா நாங்கள் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு வரோம். இன்னமும் அவர் எங்கள் மேலே ஒரு பாசம் இன்னமும் அவர்கிட்டேருந்து கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக எங்கள் விஜய் அண்ணாக்கு தான் கொடுப்போம். அவர் தான் ஜெயிப்பாருன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. 2026 விஜய் அண்ணா அது. ஆமாம். விஜய் அண்ணானாலே ஒரு மாசு இல்லையா? விஜய் அண்ணா தான். கண்டிப்பாக அவர் வருவார். அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்கா. அவர் உரிமையாக அண்ணான்னு பார்க்குற எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார். எங்கள் குடும்பமே பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பா சைட்லேயும் சரி, எங்கள் அம்மா சைட்லேயும் சரி நிறைய ஓட்டு பார்த்துட்டோம். ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் வீட்டில் நிறைய விஜய் ஃபேன்ஸ் தான், விஜய் அண்ணா ஃபேன்ஸு. கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு தான் எல்லாருமே போடுவோம். அவங்க போடலனாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் போடணும்னு நாங்களே சொல்லி போட வச்சுடுவோம். ஒரு சிலர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறாங்க, ஒரு சிலர் அந்த காலத்திலே இருக்கிறாங்க. அவங்கள மாற்றவும் முடியாது. ஆனால் மாறினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ வருஷம் போட்டிங்களே, பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி என்னான்னு. இவ்வளோ வருஷத்தில் என்னென்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இனிமேல் பார்ப்போம். விஜய் அண்ணாக்கு போட்டு பார்ப்போம். மாறினா சந்தோஷம், மாறலன்னா நீங்கள் உங்கள் போக்கில் நீங்கள் போட்டுட்டு போகலாம். முழு நம்பிக்கை இருக்குது. விஜய் அண்ணா தான். தேங்க்யூ. அண்ணா இன்றைய காலகட்டத்தில் நானும் அரசியலில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரோட மக்களுக்கு ஒரு பொதுவாக சொல்லணும்னா அடிப்படை தட்ட மக்களுக்கு எதுவுமே எந்த நல்ல விஷயமும் போய் சேரலை. இந்த ஆட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருக்கட்டும் இதைத்தான் சொல்கிறாங்க. தவிர நல்ல நடைமுறை இல்லாமல் இருக்குது. இவர் வந்தால், சிஎம் வந்தால் ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். ஆனால் திமுக அதிமுக இவ்வளோ பெரிய கட்சிகள் இவ்வளோ ஈஸியாக விஜயை சிஎம் ஆக்கிடுவாங்க, விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாத்தையும் தாண்டி வர்றதான ஒரு மனிதனோட இயல்பு. ஏன்னா கண்டிப்பாக 2026 வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடோட நம்பிக்கை அதான். ஆனால் படத்துக்கே சும்மா டைம் பீரியடு காவலன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வச்சாலே இந்த திராவிட கட்சிகள் விஜயோட படத்தையே ஒரு நாள் கண்டிப்பாக. அதாவது எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் தான் ஒருத்தர் முன்னேற முடியும். இப்போ எனக்கு எதிரி இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போக முடியும். அதே மாதிரி தான் விஜய் சாரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையெல்லாம் விஜய்க்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எம்பியை பற்றி என்ன தெரியும், எம்எல்ஏ பற்றி என்ன தெரியும்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா யாரும் அரசியல் தெரிஞ்சு வரல. எல்லாமே அரசியலுங்கிறது ஒரு இதாகத்தான் நினைக்கிறாங்களே தவிர நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் நினைக்கிறாங்க. ஆனால் அரசியலை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை கண்டிப்பாக போய் நல்ல விதமாக செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த நியாயமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி பாலியல் தான் அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் தான் நிறையா பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் இந்த சமூகத்திலேருந்து அவங்களெலாம் காப்பாற்றப்படணும். இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது. 2026 விஜய் சார் வந்தார்னா
எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவரோட நாங்களும் அரசியலில் பயணிக்கிறோம். எங்களோட தொகுதி வந்து விருதுநகர் மாவட்டம். நாங்கள் வந்து ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர். நான் வந்து அந்த அமைப்பாளருக்காண்டி நான் வந்து இது பண்ணலை. நான் வந்து ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். சாதாரண ஒரு கூலி தான். என்னையை பொறுத்தளவுக்கு ஏன் அவர் கூட அரசியலில் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, எனக்கு என்னோடய ஏரியா மட்டும் இல்லை, 32 கிளை இருக்குது. அந்த 32 கிளையும் நான் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான். இதில் வந்து நிறையா வந்து லேடிஸ் வந்து பயப்படுறாங்க. நிறையா ஒரு அரசியலுக்குள்ளே வரணுமே, இன்றைக்கி எல்லாமே முக்கியத்துவம் வந்து லேடிஸுக்கு கொடுத்துருக்காரு. எந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வந்து விஜய் சார் வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து நான் எல்லாமே வரவேற்கத்தக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கூட்டணியை பற்றி எந்த கருத்து இல்லை, அது அவரோட தனிப்பட்ட முடிவு. அவர் வரணும் 2026. போடும் வாய்ப்பு. இந்த வருஷம் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு இது பண்ணுறோம். அதுதான் என்னன்னு தெரில, விடுவாங்களான்னு தெரில. வந்தால் நல்லாயிருக்கும். ஓட்டு போகிறதில்ல தானே மக்களோட அவங்க ரசிகரே அதிகம் இதில் சப்போர்ட் பண்ணால் ஓட்டு போட்டுடலாம். ஆனால் வந்து இந்த பிஜேபியோட அண்ணாமலையெல்லாம் ட்ரோல் பண்ணுறாரு. அரசியலே தெரியல, விஜய் எல்லாம் ஜெயிக்க முடியாது, விஜய்க்கெல்லாம் எம்பி என்னன்னு தெரியும், எம்எல்ஏ என்னன்னு தெரியும், அவரெல்லாம் எதுக்கு வர்றாருன்னு இந்த பாஜக, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோட இவர் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. அதான் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து எப்படி இருந்தாலும் அரசியல் வந்துடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. வந்தால் தான் தெரியும். திமுகவும் பாஜகவும் பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னு தெரில. ஆனால் நம்மளுக்கு வந்து அவர் வந்துடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது இந்த வருஷம். இந்த 2026 அவர் தான். ஆனால் திமுக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுது. ஆனால் வந்து அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு விஜய் வருவான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வர வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. நாங்கள் பசங்க மக்கள் இருக்கிறதுலே இப்போ ஓட்டு அதிகமாக வந்துடும். ரசிகர் மட்டும்தான் அதிகமாக ஓட்டு வந்துடும். வீட்டிலலாம் பாதி பேர் சொல்லியிருக்காங்க விஜய் தான் சொல்லியிருக்கோம். நாங்களும் சொல்லி வச்சுருக்கோம் விஜய்க்கு தான் இந்த வருஷம் போடணும், அவர் தான் வரணும் அரசியல். அதான் என்னன்னு தெரில. அது அவங்க சொல்லி தான் பார்க்கணும். அவங்க சொல்கிற அவங்க பண்ணுறது தானே. அதான் விஜய் வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் இந்த வருஷம் வரணும். 2026 விஜய் தான். வாய்ப்பு இருக்குண்ணே. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். அதில் எப்படியோ குறைஞ்ச பார்த்தா ஒரு 3 ஓட்டாச்சு விழுவுண்ணா. அது எங்கள் அப்பா நாங்கள் ஃபாரினில் இருக்கார், அங்கேருந்து போட முடியாது. அதனால் விஜய் வந்தாருன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ அதிமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க. இப்போ எப்படி மாற்றி தளபதி விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தீர்மானம்? ஏன்னா இப்போ எல்லாமே உள்ளே செஞ்சாங்க, நல்லா செய்யாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் விஜய் எவ்வளோ செய்வாருன்னு பார்ப்போம். அதனால் இவரை முன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுக்கலாண்ணா. எந்த ஒரு தம்பி உங்கள் பேர்? நான் பெரம்பலூர் கொலப்பாடிங்க. பேர் முகிலன். இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் ஒன்றா சினிமாவில் இருக்கும்போது அதை விட்டுட்டு அப்படி அரசியலுக்குன்னு வரப்போகுது. மக்கள் எப்படி நினைப்பாங்க? அதாவது சில பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு நடிகர் தானே, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கொண்டு பேசுகிறாங்க. ஏன்னா அவர் வந்து யாருமே வந்து அரசியல் தெரிஞ்சு தான் வரணுங்கிறது இல்லை. அவர் வந்தால் மாசாக இருக்கும். ரெண்டாவது 2026 வந்து பாருங்கள். இப்போ தானே எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சிருக்கு, ஒரு 3 மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே நடிகராக இருந்து தான் அரசியலில் வந்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஃப்ரெஷ்காரங்களை வச்சு பயப்படுறாங்கல்ல, அவர் ஒரு மனிதர் தான். இப்போ நானே இருந்தால் இப்போ மீடியா முன்னாடி இதான் முதல் தடவை நான் பேட்டி கொடுக்குறேன். எனக்கே ஒரு பதட்டங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் பல படங்களில் நடிச்சிருக்கலாம். அரசியலுங்கிறது இப்போ தான் பயணித்து வராரு. 2026க்கு அப்புறம் அவர் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு நல்லபடியாக முதல்வர் ஆகி மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் என்னோடய விருப்பம். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. திருநங்கைகளுன்னு அணின்னு இருக்குது, தனியாக இளைஞர் அணி இருக்குது, மாணவர்கள் அணி, மீனவர் அணி, எந்த அமைப்பினிலும் இல்லாத அணி இந்த விஜய் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. எங்களை பொறுத்தளவுக்கும் இது வரவேற்கத்தக்கதான். கண்டிப்பாக நம்ம தலைவர் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி தான், தனிச்சு நின்றாலும் சரி தான், நம்ம தான். கண்டிப்பாக. தேங்க்யூண்ணா.